نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வின் வார்த்தைகள் என்றும், வழிகாட்டல்களில் நடைமுறைகளில் மிகவும் சிறந்தது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்கள் நடைமுறைகள் என்றும், விடயங்களிலே மிகவும் மோசமானது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுகின்ற பிதஆக்கள், எல்லா பிதஆக்களும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்தின் பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகளார் தன்னுடைய உரைகளில் ஆரம்பத்திலே நினைவுபடுத்தக்கூடிய இந்த வாசகங்களை நானும் உங்கள் முன்னிலையில் நினைவுபடுத்தியவனாக இன்றைய இந்த குத்துபாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய குத்துபாவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த அர்த்தமுள்ள ஒரு ஆழமான அர்த்தமுள்ள அழகான ஒரு பிரார்த்தனையை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு ஏராளமான பிரார்த்தனைகள் துஆக்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். சில துஆக்கள் குறிப்பிட்ட இடங்களில் ஓதப்பட வேண்டும் என்றும், இன்னும் சில துஆக்கள் பொதுவானவையாக எல்லா இடங்களிலேயும் அதை ஓதிக்கொள்ள முடியும் என்கின்ற அமைப்பில் பலவிதமான பிரார்த்தனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நபிகளாருடைய துஆக்களை நாங்கள் பயான் நிகழ்ச்சிகளினூடாக, சஞ்சிகைகளினூடாக, துஆ புத்தகங்களினூடாக நிறைய நாம் படிக்கின்றோம், மனனமிடுகின்றோம், நாம் ஓதி வருகின்றோம். இப்படி நபிகளாருடைய துஆக்களை படிக்கின்ற நாங்கள் அதிலே எங்களுக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்களை படிப்பதில், நாம் மனனமிடுவதில், அதை ஓதுவதில் எமக்கு என்ன பிரயோசனம் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரயோசனங்களை நாம் அறிந்து ஓதுவோமாக இருந்தால், அதை படிப்போமாக இருந்தால், அதில் ஒரு உயிரோட்டத்தை, ஒரு சிறந்த ஒரு ஆர்வத்தை எம்மால் அதிலே கண்டுகொள்ள முடியும். அன்புள்ள சகோதரர்களே, நபிகளாருடைய துஆக்களை படிப்பதினூடாக எமக்கு கிடைக்கின்ற பிரயோசனங்களில் முதலாவது, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அல்லது ஓதி காட்டிய அந்த துஆக்களை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே மனனமிட்டு குறிப்பிட்ட இடங்களில் ஓதியதை அந்த இடத்திலேயும், பொதுவானவற்றை எந்த மாற்றமும் இல்லாமல் அதே அமைப்பில் மனனமிட்டு நாங்கள் ஓதுவோமாக இருந்தால் ஒரு சுன்னாவை நடைமுறைப்படுத்திய நன்மை எங்களுக்கு கிடைக்கிறது. ஒருமுறை ஒரு நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்குகின்ற பொழுது இறுதியாக ஓத வேண்டிய ஒரு பிரார்த்தனையை படித்து கொடுக்கிறார்கள். அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வவஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வஃவ்வல்து அம்ரி இலைக் வஅல்ஜஅது ظஹரி இலைக் என்ற அந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்கிறார்கள். அடுத்த நாள் ஒரு நபித்தோழர் அதை நபிகளாரிடத்திலே பாடமாக்கி மனனமிட்டு அதை பாடமாக கொடுக்கிறார். அந்த நேரத்தில்
அந்த துஆவுடைய இறுதி பகுதியிலே ஆமன்து பி கிதாபிகல்லதி அன்ஸல்த வ பி நபியிகல்லதி அர்ஸல்த என்கின்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த நபித்தோழர் அடுத்த நாள் திருப்பி அதை பாடம் கொடுக்கின்ற நேரம் வபி நபியிகல்லதி என்ற வார்த்தைக்கு பதிலாக வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்ற அர்சல என்ற சொல்லோடு வரக்கூடியதான் ரசூல். எனவே அவர் ஒரு இலகுவான ஒரு நடைமுறைக்காக வபி ரசூலிகல்லதி அர்ஸல்த என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய நெஞ்சு பகுதியிலே குத்தி, இப்படி நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் எப்படி உங்களுக்கு படித்து தந்தேனோ, எப்படி மனநமிட்டு தந்தேனோ அதே அமைப்பில் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இதில் சிந்திக்க வேண்டிய பகுதி என்ன தெரியுமா? நபி என்கின்ற சொல்லுக்கும் ரசூல் என்கின்ற சொல்லுக்கும் கருத்தில் எந்த வித்தியாசமும் கிடையாது. ரெண்டும் ஒரே கருத்தை சொல்லக்கூடிய சொல். அரபுடைய அந்த வாசகம் மாத்திரம்தான் வித்தியாசப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் இப்படித்தான் எனக்கு சொல்லி தந்தான், அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அந்த நபித்தோழர்களுக்கு வழிகாட்டினார்களாக இருந்தால், இன்றைக்கு சமுதாயத்தில் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர இந்த பிரார்த்தனை கூடாது, இதை நபிகளார் சொல்லவில்லை, அதில் அல்லது இந்த வார்த்தைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரவில்லை என்று சொன்னால் ஒரு குறுக்குத்தனமான சில கேள்விகளை கேட்பதை நாம் பார்க்கலாம். துஆ தானே, துஆவை ஓதுவதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் வாதம் புரியக்கூடியவர்களைத்தான் நாம் பார்க்கின்றோமே தவிர நபிகளார் எப்படி கற்றுத்தந்தார்கள் என்பதை பார்ப்பதென்பது மிகவுமே குறைவாக இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய துஆக்களை படிக்கின்ற நாங்கள் நபிகளார் எப்படி எமக்கு படித்து தந்தார்களோ, எப்படி எமக்கு கற்றுத்தந்தார்களோ அந்த அமைப்பில் மனநமிட்டு ஓதுகின்ற பொழுது ஒரு சுன்னாவை நடைமுறைப்படுத்திய நன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகிறான். இது முதலாவது. இரண்டாவது, நபிகளார் சொன்னார்கள் ஃபுத்தில்து அலல் அன்பியா பிசித்தின், ஏனைய நபிமார்களை விட அல்லாஹ் 6 விவகாரங்களை கொண்டு என்னை கண்ணியப்படுத்தி இருக்கிறார்னு சொன்னார்கள். ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்காத 6 சிறப்பம்சங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு தந்திருக்கிறான். அதில் முதலாவது நபிகளார் சொன்னார்கள் உஅதீது ஜவாமி அல் கலீம், எனக்கு ஜவாமி உல் கலீம் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்போ இந்த சிறப்பு வேற நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கல. இந்த ஜவாமி உல் கலீம் என்கின்ற பகுதியை நபிகளாருடைய பிரார்த்தனைகளில் அதிகமான இடங்களில் நம்ம பார்க்கலாம். ஜவாமி உல் கலீம் என்று சொன்னால் என்ன? வார்த்தை கொஞ்சமாக இருக்கும், அதனுடைய அர்த்தம் நிறைய இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால், ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்தால், அந்த பிரார்த்தனையை நம்ம படிக்கிற நேரம் வார்த்தை ஒரு வரியில் முடிஞ்சிருக்கும் அல்லது ஒரு சொல்லில் முடிஞ்சிருக்கும். அதற்கு விளக்கம் சொல்லலாம் பல மணித்தியாலங்கள், 2 மணித்தியாலங்கள் 3 மணித்தியாலங்கள் பாடம் நடத்துகின்ற அமைப்பில் ஆழமான கருத்துக்களை பொதிந்திருக்கக்கூடிய அமைப்பில் ரசூலுல்லாஹ்வுடைய பிரார்த்தனைகளை நாம் பார்க்கலாம். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளை நாம் படிப்பதினூடாக, நாம் கற்றுக்கொள்வதினூடாக நபிகளாருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிக முக்கியமான ஜவாமிஉல் கலீம் என்று சொல்லக்கூடிய சிறப்பை நாம் கண்டுகொள்ளலாம். ஏனென்றால் நாம் பேசினால் வார்த்தைகள் நிறைய இருக்கும். நாங்கள் ஒரு கருத்தை சொன்னால் வார்த்தைகள் நிறைய இருக்கும், ஆனால் அர்த்தத்தை எடுத்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு அர்த்தத்தை பொதிந்திருக்கும். நாங்களே சில மனிதர்களை பார்த்து சொல்லுவோம், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு விளக்கத்தை சொல்லியிருப்பார், ஆனால் அதிலிருந்து எடுக்கக்கூடிய பிரயோசனம் ஒரு 2 நிமிஷத்தில் முடியக்கூடிய பிரயோசனமாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய விடயத்தை 10 நிமிடம் எடுத்து சொல்லணுமான்னு கேட்போம். எனவே நாங்கள் பேசினால் வார்த்தைகள் அதிகமாக இருக்கும், அர்த்தம் கொஞ்சமாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினால் வார்த்தைகள் குறைவாக இருக்கும், அர்த்தம் அதிகமாக இருக்கும். இதை நபிகளாருடைய பிரார்த்தனையை படிப்பதினூடாக அதிலே எங்களால் அந்த சிறப்பை கண்டுகொள்ள முடியும். இது இரண்டாவது. மூன்றாவது பிரதானமான பிரயோசனம், அன்புள்ள சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரார்த்தனையை நாம் கற்றுக்கொள்வதினூடாக எமது பிரார்த்தனைகளை நாம் எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் நாம் எமது சிந்தனை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் சிந்திக்கும். நாம் பிரார்த்தித்தால் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே தான் சிந்தித்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். ஆனால் நபிகளாருடைய பிரார்த்தனையை நாங்கள் படிக்க படிக்க எனது பிரார்த்தனையிலும் இந்த வாசகத்தை நான் சேர்க்க வேண்டும், நானும் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரதானமான ஒரு பகுதியை நாம் கண்டுகொள்ள முடியும். சில நேரங்களில்
நாம் எமது வாழ்க்கையில் சில நிலைமைகளை சந்தித்திருப்போம், சில சோதனைகளை சந்தித்திருப்போம். அந்த சோதனைகளின் போது நம்ம என்ன யோசித்திருப்போம் என்று சொன்னால், அந்த இடத்துக்கு மாத்திரம் நான் வந்துவிடக்கூடாது, அந்த சோதனை மாத்திரம் எனது வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்று யோசித்திருப்போம். ஆனால் பிரார்த்தனையாக கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி இடங்களில் சில மோசமான மனிதர்களை பார்க்கின்ற நேரம், அல்லது கடுமையான நோயுற்ற மனிதர்களை பார்க்கின்ற நேரம், சில சோதனையான இடங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டால் அதை அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் கேட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே நபிகளாருடைய பிரார்த்தனையை நாம் படிப்பதினூடாக நாம் எதை பிரார்த்திக்க வேண்டும், எமது பிரார்த்தனைகளில் எப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை அதனூடாக நாம் படித்துக்கொள்ள முடியும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதை ஒரு முன்னுரையாக நீங்கள் பதிவு செய்து கொண்டு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த ஆழமான அர்த்தமுடைய ஏராளமான பிரார்த்தனைகளில் ஒரு மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனையை இன்றைய குத்துபாவிலே நான் ஞாபகப்படுத்துகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் முஸ்அப் என்று சொல்லக்கூடியவர் இந்த செய்தியை அறிவிக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்னுடைய தந்தை சொன்னார், தஅவ்வது பி கலிமாத்தின், சில கலிமாக்கள், சில சொற்களை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதஅவ்வது பிஹின்ன, நபிகளார் அதில் இருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே நீங்களும் அந்த விடயங்களில் இருந்து அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது சமுதாயத்திற்கு அல்லது தனது மகனுக்கு படித்து கொடுக்கிறார்கள். அது என்ன அந்த பாதுகாப்பு தேடிய அம்சங்கள் என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்ன் வ அஊது பிக்க மினல் புஹுல் வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர் வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா வ அஸாபில் கப்ர். இந்த விடயங்களை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாதுகாப்பு தேடினார்கள். எனவே நீங்களும் பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லி அந்த நபித்தோழர் படித்து கொடுக்கிறார் என்கின்ற செய்தியை நம்ம சஹீஹுல் புகாரியில பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரார்த்தனையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டிய அல்லது படித்து கொடுத்த இந்த துஆவில் ஜவாமிஉல் கலிம் என்கின்ற அந்த பகுதியை நம்ம அதிகமாக பார்க்கலாம். என்றால் நிறைய இஸ்லாமிய அறிஞர்கள் ஆர்வத்தோடு விளக்கம் எழுதிய ஒரு அழகான சிறந்த துஆக்களில் ஒன்றுதான் இந்த துஆ. நிறைய விளக்கங்களை இந்த துஆவுக்கு சொல்லி இருப்பதை நானும் நீங்களும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரயோசனமான நல்ல ஆழமான கருத்துள்ள, நாம் எப்போதும் இதை மனனமிட்டு ஓத வேண்டிய ஒரு அழகான சிறந்த துஆக்களில் ஒன்றுதான் இந்த துஆ. இந்த துஆ என்ன சொல்லுது என்றால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுப்ன், யா அல்லாஹ் கோழைத்தனத்தை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக. வ அஊது பிக்க மினல் புஹுல், கஞ்சத்தனம் கருமித்தனத்தை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக. வ அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தலில் உம்ர், தள்ளாத வயதுக்கு தள்ளப்படுவதை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. வ அஊது பிக்க மின் ஃபித்னத்தித் துன்யா, இந்த உலகத்தினுடைய ஃபித்னாக்கள் சோதனைகளில் இருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. வ அஸாபில் கப்ர், கபருடைய வேதனையை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதி இருக்கிறார்கள், நபித்தோழர்களுக்கு படித்து கொடுத்திருக்கிறார்கள். நிறைய ஹதீஸ்களில் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் அதிகமாக இந்த துஆவை ஓதுவார்கள். தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய போர்டில் இந்த துஆவை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் இந்த பிரார்த்தனையை பிரார்த்திப்பார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த துஆவை நபித்தோழர்களுக்கு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், நபித்தோழர்கள் சொல்லுகின்றார்கள், குர்ஆனை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எப்படி படித்து தருவார்களோ, எப்படி மனனமிட்டு தருவார்களோ, அதே அமைப்பில் இந்த துஆவை எங்களுக்கு படித்து தந்தார்கள், இந்த துஆவை எங்களுக்கு மனனமிட்டு தந்தார்கள் என்று சொல்லி நபித்தோழர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு அழகான பிரார்த்தனை இது. இதில் இந்த துஆவு பிரதானமாக 4 பகுதிகளை சொல்லுவதை நாம் பார்க்கலாம். முதலாவது, உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட 2 பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த இடத்திலேயெல்லாம் எப்படியெல்லாம் சம்பந்தப்படுமோ
அந்த முழு அமைப்பையும் உள்ளடக்கி கேட்கப்பட்ட ஒரு அழகான ஒரு துஆ. 2 பண்புகளை ரசூலுல்லாஹ் உள்ளத்தோடு சம்பந்தப்படுத்தி 2 பண்புகளை நபிகளார் சொல்லுகிறார்கள். 2வது உடலோடு சம்பந்தப்படுத்தி, உடல் ஆரோக்கியத்தோடு சம்பந்தப்படுத்திய ஒரு பகுதியை இந்த துஆவிலே நாங்கள் பார்க்கலாம். 3வது உலகத்தினுடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் உலகத்தில் சந்திக்கக்கூடிய அத்தனை விவகாரங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தையிலே உள்ளடக்கி இருக்கிறார்கள். உலகத்தோடு சம்பந்தப்படுத்தி ஒரு பகுதியை இந்த துஆவிலே நபிகளார் கேட்டார்கள். 4வது ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுத்திய ஒரு பகுதி, ஆன்மீக வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவிலே உள்ளடக்கி இருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் முதலாவது நீங்க பாருங்க, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். இதில் 2 பண்புகள், மோசமான 2 பண்புகளை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். இந்த 2 பண்புகளும் மனிதனிடத்தில் எப்போதும் வரக்கூடாத மோசமான, இஸ்லாம் அதை மோசமான பண்பாகவே அடையாளப்படுத்திய 2 பண்புகளை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள். அந்த 2 பண்புகளும் மனிதனுடைய உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டது. எப்ப மனிதனுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கிறதோ அவனுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எப்ப உள்ளம் மாசடைந்து விடுகிறதோ உடலுடைய ஆரோக்கியத்தை அவன் இழப்பான். அவன் சமுதாயத்தில் ஒரு பொறுப்புதாரியாக இருந்தால் அவனின் மூலம் சமுதாயத்துக்கு நடக்க வேண்டிய எத்தனையோ சேவைகள் நடக்காமல் போவதற்கு அவனுடைய உள்ளம் மாசடைவதென்பது ஒரு பிரதானமான காரணமாக மாறிவிடும். நபிகளார் சொன்னார்கள், அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, அறிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலேயும் ஒரு சதை துண்டு இருக்கிறது. வைதா சலுஹத் சலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை துண்டு தூய்மையாகிவிட்டால், அது சீராகிவிட்டால் முழு உடம்பும் தூய்மையாகிவிடும், சீராகிவிடும் என்று சொன்னார்கள். வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு, அது பாழாகி அழிந்து நாசமாகிவிட்டால் மனிதனுடைய முழு உடம்பும் நாசமாகிவிடும் என்று சொன்னார்கள். அலா வஹியல் கல்பு, அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் மனிதனுடைய உள்ளம் என்று சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உள்ளத்தை நாம் எப்போதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். உள்ளத்துக்குள்ள சில மோசமான பண்புகள் எம்மிடத்திலே வருகின்ற நேரம் அதை விட்டும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடிய மக்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதில் பாருங்க, முதலாவது பண்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடிய முதலாவது பண்பு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஜுபன், யா அல்லாஹ், கோழைத்தனத்தை விட்டும் நீ என்னை பாதுகாத்து விடுவாயாக. இயலாமை, தன்னைத்தானே பலவீனமாக்கிக் கொள்ளுகின்ற, தன்னைத்தானே என்னால் முடியாது என்று நினைக்கின்ற அந்த பண்பை விட்டும் யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான இடங்களில் அதிகமாக இந்த பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, கோழைத்தனம் என்பது நயவஞ்சகர்களுடைய ஒரு பிரதானமான பண்பு. இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தளத்திலே முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறானே, அப்படிப்பட்ட மோசமான மனிதர்களுடைய பண்புதான் கோழைத்தனம் என்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பண்பை எப்படி சொல்லுகிறார்கள் என்றால், ஷர்ரு மா ஃபீ ரஜுலின் ஷுஹ்ஹுன் ஹாலிஉன் வஜுபுன் ஹாலிஉன், ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற பண்புகளில் மிக மோசமானது, மோசமான பண்புகளில் உள்ளதுதான் கடுமையான கஞ்சத்தனமும் கடுமையான கோழைத்தனமும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, கோழைத்தனம் என்பது வீரத்தனத்திற்கு எதிரான சொல். வீரம் மிக்கவர்களாக நாம் இருப்பது என்பதற்கு எதிரானவைதான் கோழைத்தனம் என்பது. இது முனாஃபிக்குகளிடத்தில் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் யுத்த களங்கள் இல்லாத நேரங்களாக இருந்தால், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்ற நேரமாக இருந்தால், முனாஃபிக்குகளை போன்று பேசக்கூடியவர்கள் சமுதாயத்தில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு பேசுவார்கள். பேசுகின்ற பேச்சுக்களை எடுத்து பார்க்கிற நேரம் மிகப்பெரிய வீரர்களை போன்று மஷூராக்கள் சொல்வார்கள். ஏன்னா சஹாபாக்களோடு ஒன்றரை கலந்து இருப்பார்கள். யுத்த களங்களுடைய பேச்சுக்கள் வந்தால் அவர்களை போன்று வீரவசனம் பேசக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு வீரமிக்கவர்களாக பேசுவார்கள். ஆனால் அடுத்த நாள் களம் வந்து விட்டால், நேரடியாக யுத்தத்தை சந்திக்க வேண்டிய
ஒரு நிலைமை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், ததூரு அயுனுஹும் கல்லதி யுக்ஷா அலைஹி மினல் மவுத். சக்கராத்துடைய வேதனையில் ஒரு மனிதனுடைய கண் எப்படி மேலையும் கீழையும் போகுமோ அந்த மாதிரி கண்களை பிரட்டி பிரட்டி நபியே அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருப்பார்கள். எதுக்கு பார்க்குறாங்க? எங்களை கூப்பிட்டுருவாங்களோ, நபியே நீங்கள் போய் போராடுங்க என்கின்ற அமைப்பில் அவர்கள் ஒளிந்து அந்த அமைப்பில் பார்த்து கொண்டிருப்பார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகின்ற நேரம், யுத்த களங்கள் ஏற்பட்டால் கிராமப்புறங்களில் போய் அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். அதுக்கு பின்னால கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு வந்து போகக்கூடிய மக்களிடத்தில் யுத்தம் முடிந்து விட்டதா, என்ன நடந்து விட்டது என்பதை அவர்கள் விசாரிக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சிலர்களை தவிர நம்மிலேயும் எத்தனையோ பேருடைய உள்ளங்களில் இந்த பண்பு குடிகொண்டிருப்பதை நானும் நீங்களும் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில பிரச்சனைகள், சில சோதனைகள் எமக்கு ஏற்படுகின்ற நேரம் மஷூராவுக்கென்று அழைத்தால் சிலர் சொல்லுகின்ற மஷூரா சுபஹானல்லாஹ், மற்ற மக்கள் நினைப்பார்கள் யாரு வராட்டியும் இவருக்கு பின்னால் நாங்கள் போகலாம், இவரை நம்பி நாங்கள் போகலாம் என்கின்ற அமைப்பில் தரமான மஷூராக்களை, வீரம் மிக்க மஷூராக்களை சொல்லக்கூடியவர்கள் சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அடுத்த நாள் சோதனை களம், பிரச்சனையுடைய நேரம் வந்து விட்டால் ஓடக்கூடிய முதல் லிஸ்டில் அவங்க தான் இருப்பாங்க. நமது நாட்டில் சந்தித்த எத்தனையோ பிரச்சனைகளில் இந்த மாதிரியான நடைமுறைகளை நானும் நீங்களும் பார்க்கலாம். நாம் பள்ளிவாசலை இழந்தது, எமது ஊரினுடைய பாதுகாப்பை இழந்ததற்குரிய ஏராளமான காரணங்களில் பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? மனிதர்கள் வீரவசனம் பேசிவிட்டு அடுத்த நாள் கோழைகளாக மாறியதுதான் அதற்குரிய அடிப்படை காரணம். சகோதரர்களே, இது எப்போதும் எமது உள்ளத்திலே வரக்கூடாத ஒரு மோசமான பண்பாக இஸ்லாம் இதை எமக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய தலைவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள், இது போன்ற சமுதாய பொறுப்புள்ளவர்கள், அவர்கள் இந்த பண்பு தன்னுடைய உள்ளத்தில் வந்துவிடாமல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதிகமாக பாதுகாப்பு தேட வேண்டும். ஏன்? அவர்கள் சமுதாயத்தின் பொறுப்புதாரிகள். அவர்களிடத்தில் கோழைத்தனம் என்கின்ற பண்பு வந்தால் அந்த சமூகம் கோழைத்தனமானவர்களாகத்தான் வழிநடாத்தப்படுவார்கள். அந்த சமூகம் அப்படித்தான் இருக்கும். கடந்த கால வரலாறுகள் அதற்கு படிப்பினை. சகோதரர்களே, பிரச்சனைகள் ஏற்பட்டு நாளைக்கு உங்களுடைய பள்ளிவாசலுக்கு அடிக்கப் போகிறார்கள் என்கின்ற செய்தி வந்து நிற்கிறது. ஒரு வீரம் மிக்க இஸ்லாமியனுடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? எமது பள்ளிவாசலுக்கு கை வைக்க வேண்டுமா? எமது உயிர்களுக்கு பின்னால் கை வைத்துக் கொள்ளுங்கள். இது வீரம் மிக்க ஒரு மனிதனுடைய, ஒரு முஃமினுடைய அடையாளம். சகோதரர்களே, ஆனால் நம்மள நிறைய பேர் என்ன பேசினாங்க? பள்ளியை இழுத்து மூடுங்க, பள்ளியில் தங்க வேண்டாம், அவங்க வந்தாங்கன்னா ஒரு 2 ஜன்னலை உடைச்சிட்டு போவாங்க, நாளைக்கு நம்ம அதை பூட்டிக்கொள்ளலாம், பேசினதை பார்க்கலாம். இதுவெல்லாம் கோழைத்தனத்தினுடைய அடையாளம். சகோதரர்களே, இப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. குறிப்பாக பொறுப்புதாரிகள், இந்த பண்பு அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டால் சமுதாயத்துக்கு பலவிதமான பிரச்சனைகள் இலகுவாக வந்து சேரும் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே இருக்கின்ற நேரம், அண்மை பகுதியில், அண்மை காலத்தில் ஒரு யுத்தம் நடைபெற இருக்கின்ற காலகட்டத்தில் இரவு நேரம் திடீரென்று ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் மதீனாவிலே கேட்கிறது. நபித்தோழர்கள் எல்லாம் தயாராகிறாங்க. காஃபிர்கள் வந்துட்டாங்களோ, எதிரிகள் வந்துட்டாங்களோ என்று அவர்கள் தயாராகி வெளியே வருகிற நேரம், எந்த இடத்துல இருந்து சத்தம் வந்ததோ அந்த இடத்துல இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையில் வேகமாக வராங்க. சொன்னார்கள், லன் தராஉ, பதற வேண்டாம், பதற வேண்டாம், அது வேற என்னமோ ஒரு சத்தம், எதிரிகள் வரவில்லை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு தலைவனுடைய, ஒரு பொறுப்புதாரனுடைய அடையாளம். சகோதரர்களே, எப்போதும் அவன் தன்னை நம்பி வீரமிக்க மனிதராக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அந்த சமுதாயத்துக்கு முன்னால் அப்படித்தான் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த நேரத்தில் நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள், குதிரையில் போவதற்கு அந்த காலுக்கு போட்டு போகிறதுக்கு ஒரு லொக்கொண்டு இருக்கும். ரசூல்லா வாராங்க, ரசூல்லா குதிரையில் ஏறி போனதை நாங்கள் பார்க்குறோம். அந்த காலுக்கு போடக்கூடிய அந்த அந்த தடாகத்தை, அந்த லொக்க கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போடாமல் வேகமாக ஏறி சென்று அந்த சத்தம் என்ன என்பதை பார்த்து விட்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு வீரமிக்கவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்கின்ற செய்தியை நபித்தோழர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், அன்புள்ள சகோதரர்களே, சமுதாயத்தை வழிநடாத்தக்கூடிய நாங்கள்
நாங்களாக பிரச்சனைகளை தேடிப்போவது என்பது அல்ல. பிரச்சனைகள் எம்மை தேடி வருகின்ற நேரம் கோழையானவர்களாக இருந்து விடாமல் வீரம் மிக்கவர்களாக எதிர்நோக்கக்கூடிய அளவுக்கு நமது மனோபக்குவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த பண்பு உள்ளத்திலே வரலாம் சகோதரர்களே. ஷைத்தான் கொண்டு வந்து வைக்கலாம், ஒரே அடியாக உள்ளத்திலே கொண்டு வந்து வைக்கக்கூடிய அமைப்பில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை வைக்கவில்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் வளரும். எமது செயற்பாடுகள், எமது வார்த்தை பிரயோகங்கள் அதற்கு சார்பாக இருக்க இருக்க அது நம்முடைய உள்ளத்திலே வளர ஆரம்பிக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த கோழைத்தனம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்பட்டால் என்னென்ன விளைவுகள் வரும் என்று சொன்னால், ஜிஹாதுடைய களம் இருந்தால், இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை கொடுக்கக்கூடிய அல் ஜிஹாத் என்று சொல்லக்கூடிய சிறந்த வணக்கம் இருந்தால், அந்த வணக்கத்தை விட்டும் பின்வாங்கக்கூடியவர்களாகத்தான் கோழைத்தனமுடையவர்கள் இருப்பார்கள். அந்த வணக்கத்தை நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். எனவே கோழைத்தனம் உள்ளத்தில் ஏற்படுவதனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான சில கடமைகளை செய்வதற்கு மனிதனுடைய உள்ளம் இடம் கொடுக்காது. ஜிஹாதிலே கலந்து கொள்வதற்கு பயப்படுவார்கள். எல்லா இடங்களிலேயும் பயப்படாமல் உண்மையை பேசுவதற்கு தயங்குவார்கள். எல்லா இடத்திலையும் உண்மையை பேச மாட்டாங்க. ஏன்? உள்ளத்தில் கோழைத்தனம் இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களை, நன்மையை ஏவி தீமையை தடுப்பதற்கு பயப்படுவார்கள். சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை நடக்கிறது, இந்த இடத்துல சொன்னா பிரச்சனை வருமோ என்கின்ற சிந்தனை உள்ளத்திலே வருகிறதா? கோழைத்தனத்தினுடைய அடையாளம் சகோதரர்களே. நன்மையை ஏவ மாட்டார்கள், தீமையை தடுக்க மாட்டார்கள். இப்படியான கடமைகள் இந்த கோழைத்தனத்தினூடாக விடுபடுகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த பண்பை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தித்தார்கள். இரண்டாவது, அல்லாஹும்ம வஅஊது பிக மினல் புக்ல், கஞ்சத்தனத்தை விட்டும் யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக. கர்மித்தனம் என்று சொல்வார்கள், உலோபித்தனம் என்று சொல்வார்கள். இந்த பண்பு எப்போதும் நமது உள்ளத்திலே வரக்கூடாத ஒரு மோசமான பண்புகளில் ஒன்று. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பண்பை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அந்த செய்தியில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மோசமான பண்பாக கடுமையான கஞ்சத்தனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பண்பும் முனாஃபிக்குகளுடைய பண்புகளில் ஒன்று, நயவஞ்சகர்களுடைய பண்புகளில் ஒன்று. அது மாத்திரமில்லாமல் யூதர்களுடைய பிரதானமான பண்பு கஞ்சத்தனம் என்பது. மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள் என்ன செய்வாங்கண்டா, மதீனாவில் ஒரு பெரும்பான்மை சமூகமாக யூதர்கள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் யுத்தத்துக்கு செலவழிப்பதை பார்த்து, நபிகளாருக்கு அள்ளி கொடுப்பதை பார்த்து இவர்கள் போய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இப்படி நீங்கள் கொடுக்க வேண்டாம், உங்களுடைய எதிர்காலத்தினுடைய நிலைமை என்ன, நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் மக்களுக்கு அவர்கள் உபதேசம் செய்வார்கள் என்பதை நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அல்லதீன யப்கலூன அன்னாஸ வயமுரூன பில் புக்ல், அவர்கள் மனிதர்களுக்கு கஞ்சத்தனத்தை ஏவுகிறார்கள், அவர்களும் கஞ்சத்தனமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் கொடுக்க மாட்டார்கள், மக்களுக்கு கொடுப்பதை தடுக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். யூதர்கள் என்பது ஒரு மிக மோசமான மனிதர்களில் உள்ளவர்கள் தான் யூதர்கள். எங்களுக்கு அறியாமலேயே இஸ்லாத்தை எதிர்க்கின்ற ஒரு மோசமான மனிதர்கள் தான் யூதர்கள். அவர்களுடைய பிரதானமான பண்பு கஞ்சத்தனம். எந்த ஒரு சமுதாய சேவைகளுக்கும், மார்க்கத்தினுடைய எந்த சேவைகளுக்கும் செலவழிக்கவும் மாட்டார்கள், செலவழிப்பவர்களை விடவும் மாட்டார்கள். அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர நமது சமுதாயத்திலேயும் நிறைய மக்களை நாம் இப்படி கண்டுகொள்ளலாம். அவர்களும் கொடுக்க மாட்டார்கள். கொடுக்கக்கூடிய மனிதனை பார்த்து அவருடைய எதிர்காலத்தை பயன்படுத்தி அதை ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, நீங்கள் கொடுக்கத்தான் வேண்டும், ஆனால் இப்படி கொடுக்கக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர் கொடுக்கிறாரா என்று பார்த்தால் அவரும் கொடுக்க மாட்டார், கொடுக்கக்கூடியவர்களை விடவும் மாட்டார். இது ஒரு மோசமான பண்புகளில் ஒன்று என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே கஞ்சத்தனம் என்பது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறதோ அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அதிகமாக அவர் நேர்ச்சை வைப்பார். யாருடைய உள்ளத்தில் கஞ்சத்தனம் இருக்கிறதோ அவர் அதிகமாக நேர்ச்சை வைக்கக்கூடிய மனிதராக இருப்பார் என்று சொன்னார்கள். அதிகமாக ஒருவர் நேர்ச்சை வைக்கிறார் என்று சொன்னால் ஒரு நோய் ஏற்படுது, ஒரு சோதனை ஏற்படுது, எதுக்கெல்லாம் அவர் எடுத்ததுக்கெல்லாம் அவர் நேர்ச்சை வைக்கிறார் என்று சொன்னால் இவர்கிட்ட தர்மத்துடைய பகுதி குறைவாக இருக்கிறது, கஞ்சத்தனம் அதிகமாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு ஏழை கஞ்சத்தனம் உள்ளவனாக இருப்பது என்பது யதார்த்தம், ஆனால் கூடாது.
ஆனால் அது யதார்த்தம் சகோதரர்களே. ஆனால் சமுதாயத்தில் வாழக்கூடிய எத்தனையோ செல்வந்தர்கள் ஏழைகளாகவும் கஞ்சத்தனம் உடையவர்களாகவும் வாழுவதை நானும் நீங்களும் பார்க்கலாம். அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான், ஆனால் கொடுப்பதற்குரிய மனதில்லை. போதா போதா என்கின்ற பிரச்சனை தலையை வெடித்து அவர்கள் அதை சிந்தித்து இன்னும் வேண்டும் என்று தேடி உலகத்தை நோக்கி போகிறார்களே தவிர, நான் மரணித்தால் என்னுடைய கபருக்கு வருகின்ற இந்த சொத்து நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை இல்லாதவர்களாக எத்தனையோ செல்வந்தர்கள் இருப்பதை பார்க்கலாம், அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர. அன்புள்ள சகோதரர்களே, எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நேர்ச்சை வைப்பது என்பது உங்களுடைய கதிரில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. உங்களுக்கு இப்ப நோய் வந்து இந்த காலத்தில் தான் நோய் குணமாகும் என்று இறைவனுடைய கதிரில் எழுதப்பட்டிருந்தால், நீங்கள் எவ்வளவு பெரிய சொத்தை செலவழித்து நேர்ச்சை செய்தாலும் ஒரு துளி மாற்றத்தையும் அது கொண்டு வராது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அவர்கள் ஏன் நேர்ச்சை வைக்கிறார்கள்? இது அவர்களாக வைப்பது அல்ல, அவர்களிடத்தில் இருந்து சொத்துக்களை வெளியாக்குவதற்கு, பொருளாதாரத்தை வெளியாக்குவதற்கு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிற ஒரு பண்பு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கஞ்சத்தனம் எமது வாழ்க்கையிலே வருவதற்குரிய சில அடிப்படையான காரணங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது, உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமான ஆசை, ஹிர்ஸ், பேராசை, உலகத்தின் மீது சொத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பேராசை இந்த கஞ்சத்தனத்தை எனக்கும் உங்களிடத்திலையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஏன் அப்படி பேராசை உள்ள மனிதன் எனக்கு போதாது என்கின்ற சிந்தனையோடு தான் கடைசி வரைக்கும் இருப்பான். அவனிடத்தில் இந்த கஞ்சத்தனம் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுவதை நானும் நீங்களும் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது, பிள்ளைகளின் மீதுள்ள எதிர்கால பயம். பிள்ளைகளை நினைத்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து அஞ்சுவது கோழைத்தனத்தை, கஞ்சத்தனத்தை எம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கும். ஒரு பிள்ளை பிறக்குது என்று சொன்னால் 20 வருடத்துக்கு பின்னால் இவன் எதை சம்பாதிப்பான், எதை உண்ணுவான் என்கின்ற சிந்தனை வந்தால் இப்ப அந்த பிள்ளைக்கு செலவழிக்க மாட்டார். இப்ப அந்த குடும்பத்துக்கு செலவழிப்பதில் இவர் கஞ்சத்தனம் உள்ளவராக மாறுவார். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். இஸ்லாமியர்கள் இதில் ஓரளவு பக்குவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அந்நியவர்களை நாங்கள் பார்க்கலாம், 2 குழந்தைகள் ஒரு குழந்தையோடு போதுமாக்கிக் கொள்வார்கள். காரணம் என்ன தெரியுமா? குழந்தைகளை பற்றிய எதிர்கால அச்சம். ஆனால் முஸ்லிம்களுக்கு ஏதோ கதிரின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, பல குழந்தைகளை பெற்று வாழுகிறார்கள். அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். ஆனால் குழந்தைகள், என்னுடைய இந்த பிள்ளை 20 வருடத்துக்கு பின்னால் என்ன சாப்பிடுவான், என்ன தொழில் செய்வான் என்று இப்ப சிந்தித்தால் இவர் செலவழிக்க மாட்டார், இவரிடத்தில் கஞ்சத்தனம் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழிகாட்டுவான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரிஸ்க் அளிப்பான் என்கின்ற நம்பிக்கை ஆழமாக இருந்தால் இந்த கஞ்சத்தனம் நமது உள்ளத்தில் ஏற்படாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று இறைவனுடைய கதிரை பற்றிய நம்பிக்கை குறைவாக இருந்தால், அல்லாஹுதான் ரிஸ்க் அளிக்கிறான் என்கின்ற நம்பிக்கை குறைவாக இருந்தால், இதை கொடுத்தால் நாளைக்கு எனது நிலைமை என்னவாகும் என்று சிந்தித்து கொடுக்காமல் நிறைய பேர் இருப்பதை பார்க்கலாம். இது கஞ்சத்தனத்தினுடைய வெளிப்பாடு. அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான் என்கின்ற நம்பிக்கை ஆழமாக இருந்தால் இந்த கஞ்சத்தனம் எமது உள்ளத்தில் ஏற்படாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பண்பு வந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று சொன்னால், தனது குடும்பத்துக்கு செலவழிப்பதில் அவர் கஞ்சத்தனம் உடையவராக மாறுவார். தனது குடும்பத்தை ஒழுங்காக அவர் கவனிக்க மாட்டார். சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை என்று வருகிற நேரம், சமுதாயத்துக்கு செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை என்று வருகிற நேரம் அவர் அதிலே பொடுபோக்கானவராக இருப்பார். ஆனால் நிறைய செல்வம் இருக்கும், போதாது என்கின்ற பண்பு அவருடைய உள்ளத்திலே வந்திருக்கும். இது பல விளைவுகளை இந்த பண்பு நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது பண்பு உடலோடு சம்பந்தப்பட்ட பண்பு. தள்ளாத வயதுக்கு தள்ளப்படுவதை விட்டும் யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்து விடுவாயாக. சமுதாயத்தில் நிறைய நோயாளிகளை நாங்கள் பார்க்க செல்லுகின்றோம். படுக்கையிலே இருந்து கொண்டு தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட இன்னொருவர் வந்து நிறைவேற்றி விட வேண்டும் என்கின்ற அமைப்பில் சிலருடைய உடல் கட்டமைப்பு மாறி கடுமையான நோயாளிகளாக மாறி இருப்பார்கள். பார்த்துவிட்டு அந்த இடத்தில் நினைக்கிறோம், அல்லாஹ் என்னை மாத்திரம் இந்த இடத்துக்கு கொண்டு போய்விடக்கூடாது. ஆனால் பிரார்த்தனையாக எத்தனை முறை கேட்டிருப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், தள்ளாத வயது என்பது ஒரு மனிதனுக்கு உலகத்தில் ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனை என்ன தெரியுமா? தான் அடிப்படையாக நிறைவேற்றிக் கொள்ளுகின்ற அத்தியாவசிய தேவைகளை
இன்னொரு மனிதர் வந்து நிறைவேற்றி விடுவதென்பது உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற மிகப்பெரிய சோதனை சகோதரர்களே. மலசலக்கூடிய தேவையை கூட